ஹாய், இட்ஸ் டே 2 ஆஃப் சுகர் கட். எஸ்டர்டேவே நான் நல்லா பட்டுட்டேன். செம்ம ஹெட்டேக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி ஹெட்டேக் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால மார்னிங்கே சைக்கிளிங் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பல்சஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது எனக்கு பிடிக்கவும் செய்யும், ரெண்டாவது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கணும் அதை சாப்பிட்றதுக்கு. எனக்கு ஃபஸ்ட் ஹவர் கிளாஸ் இல்லை அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. அந்த 1 வீக்குமே எனக்கு ஃபஸ்ட் ஹவர் கிளாஸ் இல்லை. அதுக்கப்புறமா மிட் மார்னிங் மாதிரி நான் இந்த ஹாஃப் குவாவா எடுத்துருந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட ரிசல்ட். ஸோ ஃபுல் டே நான் அதில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, என்னோட கொலீக்ஸ் 2 பேர் வந்து கேரளாவில் இருந்து, ஸோ அவங்களும் அவங்களோட எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ 3 பேருமே வந்து ஸ்டாஃப் ரூமில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் தான் உட்காந்துட்டே இருந்தோம். இன்னைக்கு லஞ்சுக்காக புளிக்குழம்புல மிக்ஸ் பண்ண ரைஸ், அது கூடவே ஆனியன் ரைத்தா எடுத்துட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு என்னோட கொலீகோட பொண்ணுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு ஸ்வீட் கொடுத்தாங்க. அதை நான் சாப்பிடாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து என் ஹஸ்பண்ட்டை தான் கொடுத்தேன். இன்னைக்கு ஈவினிங் கூட நேற்று மாதிரியே நல்ல ஹெட்டேக் இருந்துச்சு. நான் பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆச்சு. தென் இது எல்லாமே சேர்த்து நான் நைட்டு டின்னருக்கு எடுத்திருந்தேன். அப்புறம் நானும் என் பையனும் 2 பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கால் இட் அ டே.